சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆடி கிருத்திகைக்கான பதிவு. ஆடி கிருத்திகை அப்படின்னும் போது முருகனுக்கு உகந்த ஒரு தினம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதிலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கலியுக கடவுளாக நாம் முருகனை தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது முருகனினுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த முருக வழிபாடு அப்படின்றது என்னெல்லாம் தரும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா, எல்லா வளங்களையும் தரக்கூடிய ஒரு விரதம் இந்த ஆடி கிருத்திகை விரதம். இதை விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு சிலர் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க, ஒரு சிலர் விரதத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. கிருத்திகை அதனால நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. எல்லா கிருத்திகையை காட்டிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய எந்த ஒரு தினமாக இருந்தாலும், ஒரு பண்டிகை அப்படின்னாலும் சரி, அன்னைக்கு அது ஒரு விசேஷமாக நம்ம கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை இப்படி எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான ஒரு விசேஷமாக தான் நாம் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தீங்கனாலும் இந்த ஆடி கிருத்திகை வழிபாடு அப்படின்றத பண்ணலாம். எங்களுக்கு ஆடி கிருத்திகையை நாங்கள் ரொம்ப எளிமையாக தான் வழிபாடு பண்ணுவோம். மற்ற மாதங்களில் எப்படி கிருத்திகையோ அதே மாதிரி இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றவங்களும் இருப்பாங்க. இல்லைம்மா, நான் இப்போ தான் முதல்ல ஆடி கிருத்திகை கும்பிடலான்னு இருக்கேன், எனக்கு இந்த ஒரு வரம் வேணும், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு திருமணம் தள்ளி போகுது, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஆடி கிருத்திகையை வழிபாடு பண்ணும்போது, மனமுருகி வழிபாடு பண்ணும்போது நீங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் அப்படியே தருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த ஆடி கிருத்திகை அப்படின்னும்போது நிறைய முருகன் ஆலயங்களில் விசேஷம். அதிலும் குறிப்பாக திருத்தணி, பழனி, வடபழனி இங்கெல்லாம் இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப கோலாகலமாக வழிபாடு பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் முடியுமோ இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணலாம். வீட்டில் வழிபாடு முடிஞ்ச பிறகு மாலை நேரத்தில் கூட நீங்கள் ஆலயத்துக்கு, அதாவது முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். முருகன் ஆலயம் பக்கத்தில் இல்லையம்மா அப்படின்னும் போது வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு முருகனை மனசார நினச்சி அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்படி இந்த கிருத்திகை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. இப்போது இந்த கிருத்திகை வழிபாடு அப்படிங்கிறத நாங்கள் இப்போ தான் முதல்ல வழிபாடு பண்ண போகிறோம், நாங்கள் எப்படி எளிமையாக வழிபாடு பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? உங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஆடி கிருத்திகை பொதுவாக நான் எப்படி வழிபாடு பண்ணுவோனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நாம் எந்த அளவுக்கு எளிமையான வழிபாடுகளை நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கடவுளோட அவரை நெருங்க முடியும். நாம் நிறைய பூஜை முறைகளை வச்சுட்டு எப்படா பூஜை முடியும், அப்பாடா தீபாவளி பண்ணுங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மனநிலை வரும்போது நாம் காலையிலேருந்து செஞ்ச அத்தனை வேலைகளும் பலன் இல்லாமல் போயிடும். அதனால் எந்த அளவுக்கு எளிமையாக நாம் வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய அரை மணி நேரம் 1 மணி நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தை இறைவனை மனசார நினைக்கிறதுக்கு, இறை நாமாவை எழுதுறதுக்கு, இறை பாடல்களை கேட்கறதுக்கு, முருகன் நாமாக்களை கேட்கறதுக்கு, முருகனை மனசை நினச்சி தியானத்தில் அமர்றதுக்கு, இதுக்கெல்லாம் நாம் பயன்படுத்திக்கலாம். ஆக முருகன் வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆடி கிருத்திகையில் நிறைய சிறப்புகள் இந்த கோயில்களில் நடக்கும். பால் குடம் எடுக்கிறது, காவடி தூக்குறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் ஏதாவது வேண்டுதல்கள் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆடி கிருத்திகையில் நீங்கள் போயிட்டு நிறைவேற்றிடலாம். ஒருவேளை நீங்கள் கர்ப்பிணியாக இருக்கீங்க, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கீங்க, இல்லை எனக்கு நான் கர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த பால் குடம் எடுக்கிறது, காவடி தூக்குறது இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடுங்க. அடுத்த வருஷம் நல்லபடியாக குழந்தை பிறந்துட்டோடனே குழந்தையும் நீங்களும் சேர்ந்து போயிட்டு காவடி எடுக்கிறதோ பால் குடம் எடுக்கிறதோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிடுங்க. இப்போது எளிமையான முறையில் எப்படி நாம் ஆடி கிருத்திகையை வழிபாடு பண்ணலாம், சரிங்களா? சரி, இப்போது ஆடி கிருத்திகை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த காலம்ல எழுந்து தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிவிடுங்க. எண்ணெய் வைக்கக்கூடாது, வெறும தலை ஸ்நானம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு வெள்ளை கருப்பு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச நிறத்தில் உடை உடுத்திக்கிங்க. பச்சை சிகப்பு இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பு. மஞ்சள், பச்சை, சிகப்பு இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பு. இதில் ஒரு நிறத்தில் உடை உடுத்திக்கிங்க, புடவை கட்டிக்கிங்க. கட்டிட்டு ₹1 நாணயத்தை எடுங்க, முருகனை மனசார நினச்சிக்கிங்க. உங்கள் முந்தானியில் ₹1 முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இடுப்பில் சொருகிக்கிங்க. வெளியில் போயிட்டு மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு காவி வச்சுட்டு வாசலில் 2 பக்கமும் எலுமிச்சை
ஒத்தி எடுத்து, அதாவது மஞ்சள் குங்குமம் ஒத்தி எடுத்து எலுமிச்சையை வச்சுடுங்க. குபேர விளக்கோ இல்லை அகல் விளக்கோ ஏற்றிடுங்க. தோரணம் கட்டிடுங்க. நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வைக்கணும்னா வச்சுடுங்க. வீட்டுக்குள்ளே நல்லா பெருகிட்டு மாப் போட்டு வீடு சுத்தமாக தான் இருக்கும். பூஜை அறையில் விளக்குகள்லாம் சுத்தமாக இருக்குன்னா நீங்கள் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வேளை சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா விளக்குகளை நீங்கள் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வழக்கம் போல் பூவெல்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிடுங்க. வீட்டில் முருகன் விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அவருக்கும் அலங்காரம் பண்ணிவிடுங்க. வேல் இருக்குதுனாலும் வேலுக்கும் அலங்காரம் பண்ணிவிடுங்க. வேலும் முருகனும் சேர்த்து வச்சு வழிபாடு பண்ணுங்க. இப்போது சுவாமிக்கு பூஜைக்கான ஏற்பாடுகள் அப்படின்னும்போது மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுடுங்க. அவருக்கு அருகம்புல் சாத்திட்டு வாசனை மலர் சாத்திட்டு அவரை ஓரமாக அமர்த்திடுங்க. பஞ்சபத்திர பாத்திரம் அதில் தீர்த்தத்தை நிரப்பிட்டு வாசனை மலர்கள், ஜவ்வாது, கஸ்தூரி மஞ்சள் போட்டுட்டு அவங்கள ஓரமாக வச்சுடுங்க. அவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள், பித்ருக்கள், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாமும் அவங்க தான். அவங்க ஓரமாக இருக்கட்டும். இப்போது மங்கள பொருட்கள் அப்படின்னும் போது வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் உடைக்கிற வழக்கம் தான் தேங்காய் வச்சுக்கோங்க. நிவேதனம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு அன்னைக்கு நல்லா சாப்பாடு, அதாவது சாதம், முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், கொழுக்கட்டை இதெல்லாம் செய்வாங்க. சக்கரை பொங்கல், வடை, பாயசம் இதெல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு என்ன வழக்கமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அன்னைக்கு பச்சரிசி சோறு நல்லா வடிக்க மாட்டேன், அப்படியே பொங்கிடுவேன். உப்பெல்லாம் போட மாட்டேன். பச்சரிசி ஒரு அடாக்கு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை நல்லா பொங்கிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தோட அப்படியே எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுடுவேன். அதுக்கு மேலே ஒரு சொட்டு நெய் விட்டுருவேன். அதை அன்னசுத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அன்னசுத்தி அப்படிங்கிறத நெய்யை விட்டுட்டு கொழுக்கட்டைக்கு நேரம் இருந்தால் கொழுக்கட்டை பிடிப்பேன், இல்லைன்னா கிடையாது. அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல் இருக்கும். முருங்கைக்கீரை பொரியல் அப்படின்னும் போது ஒரு சிலர் தேங்காய் போட்டு பண்ணுவாங்க, ஒரு சிலர் வேர்க்கடலை போட்டு பண்ணுவாங்க, ஒரு சிலர் வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நான் தாளிக்காமல் வேர்க்கடலை போட்டு முருங்கைக்கீரை பொரியல் அப்படின்றத பண்ணுவேன். அதாவது ஒரு பாத்திரத்தை கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு 3 கை முருங்கைக்கீரை போடுவேன். உப்பு ஒரே ஒரு கல் போட்டுருவேன். ஒரு சம்பிரதாயத்துக்கு போட்டுட்டு அதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலை, காஞ்ச மிளகா சேர்த்து தூள் பண்ணி வச்சுருப்பேன். அதை கொட்டி கிளறிட்டு அதை அப்படியே ஒரு தொன்னையில் போட்டு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் சூடாக காய்ச்சிட்டு அதையும் கொண்டு வந்து வச்சுட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டுருவேன். தேன் இருந்தால் தேன் சேர்த்துக்குவேன். இதை வச்சுட்டு அன்னைக்கு முருகனுக்கு உகர்ந்த திருநீற்று பட்டை, அதாவது 3 கோடு போட்டு திருநீரில் நடுவில் குங்குமம் வைக்கிறோமா, அதே மாதிரி 3 திருநீற்று பட்டைகள் வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுறதுக்கு முன்னாடி தூபம் அப்படின்றத காமிச்சிட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுவேன். கணவர் வீட்டில் இருந்தால் தேங்காய் உடைப்பேன், இல்லைன்னா கிடையாது. அது முருகனுக்கு ஸ்லோகங்கள் கேட்குறது, சொல்கிறது இதெல்லாம் நான் செஞ்சுடுவேன். முக்கியமாக அன்றைக்கி வேல்மாடல் அப்படிங்கிறத கேட்பேன். அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பேன். அவ்வளோதான். எனக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரங்கள், தீட்சையின் போது எனக்கு உபதேசம் பண்ணாங்க இல்லையா, அந்த மந்திரங்களை சுவாமிக்கு சொல்லிவிட்டு அதோட முடிச்சுப்பேன். இதுதான் நான் வழக்கமாக ஆடி கிருத்திகை வழிபாடு பண்ணுற விதம். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து வழிபாடு அப்படின்றத பண்ண முடியும். எங்களுக்கு சக்கரை பொங்கல், வடை, பாயசம்லாம் பண்ணணுமா, ரொம்ப கஷ்டமா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நொந்துக்கிட்டே ஒரு வேலையை செய்யும்போது அது கண்டிப்பாக பலன் தராது. அதனால் நமக்கு எந்த அளவுக்கு வேலையை எளிமையாக நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு வேலையை எளிமையாக நம்ம பண்ணிக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்தை பூஜை அறையிலேயே அமர்ந்து முருகனை நாம் மனமுருக வேண்டிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி ஆடி கிருத்திகை வழிபாடு சொல்லியிருக்கேன். இந்த ஆடி கிருத்திகை வழிபாடு ரொம்ப எளிமையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும், முருகன் ஆலயமாக இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னாலும் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்துக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச திவ்ய பொருள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், தேன், நல்லெண்ணெய், நெய் எதுவாக இருந்தாலும் சரி அதை கொண்டு போயிட்டு சுவாமிக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய வரம் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் அப்படியே அருள்வார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரிங்களா? மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.